தேங்க்ஸ் மாமா. மாமாக்கு எதுக்கு தேங்க்ஸ்? இப்போ நீ உன் அக்கா கிட்ட கேளு. என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்னா ஏன் எனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலன்னு கேளு. அக்கா மட்டும் கையை வச்சுட்டு வருவா, அவளை கேட்க மாட்டேன். நான் வாங்கிட்டு வந்தா எனக்கு வெறும் தேங்க்ஸா? ஏன்க்கா எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலன்னு கேளு. எப்படி மாட்டி விட்டனா? அடப்பாவிங்களா, ஏன் கிஃப்ட் வேஸ்டா போச்சா? முத்தத்தை பிரசன்ட் பண்றியா நீ? அந்த அளவுக்கு யோசிக்கிற ஆளா? சத்யா, வாங்க வாங்க தம்பி. வாங்க டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சத்யா கட்டினதுல இருந்து தலைக்கால் புரியாம இருக்கேன். வாங்கம்மா, காஃபி எடுத்து தம்பி கொடுங்க. எடுத்துக்கங்க மாப்பிள்ள. அம்மா எனக்கும். மாமா, நான் அப்பல இருந்து அம்மாட்ட காஃபி கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு தரவே மாட்டேங்கிறாங்க. என்னத்த நீங்க? அஞ்சலி காஃபி கேட்டா நீங்க எப்ப வேணாலும் தரணும். ஓவரா காஃபி கேட்டா அடியும் தரணும். மாமா, அஞ்சலி, உங்க அக்கா உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? அக்கா பாத்தீங்களா, இதுக்கு தான் சொன்னேன் நீங்க ரெண்டு பேரும் அங்கேயே வந்து இருங்கன்னு. கேட்டதானே? அது எப்படி மாப்பிள்ள? சரி விடுங்க. என்னத்த காஃபி மட்டும் தானா, விருந்து இல்லையா? ஐயோ, இன்னும் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். சத்யா 10 நிமிஷம் தாங்குவல? ஓகே. சரி மாப்பிள்ள, நீங்க உள்ள போய் உட்காருங்க. சத்யா உள்ள கூட்டிட்டு போமா. இந்த உள்ள வை. இப்படி வா. அம்மா, மாமா எவ்வளவு ஜாலியா பேசினார் பாத்தியா? அவர் அப்படி பேசுவார நினைக்கவே இல்ல. ஆமாண்டி, நான் கூட கோவமா இருப்பாருன்னு நினைச்சேன். அம்மாவை பொண்ணு ஆளுக்கு ஒண்ணு நினைங்க. அவர் என்கிட்ட எவ்வளவு சந்தோஷமா பேசினாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சத்யா, சத்யா, என்னங்க சும்மா இருங்க. சும்மா இருக்க முடியாதுன்னு தானே? பிரகாஷ், பிரகாஷ்னு பேர் சொல்லி கூப்பிடுற? நான் உன் புருஷன் தெரியும்ல. அதுக்குன்னு இப்படியா? சும்மா இருங்க. சும்மாலாம் இருக்க முடியாது. என்ன சத்யா நீ? சும்மா இருக்க மாட்டீங்களே. ஏய், ஏய். அஞ்சலி, கடைக்கு போய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வாமா. சரிம்மா. ஏன் சத்யா தள்ளி போற? என்ன சத்யா, உன்னை கொடுத்தா குறைஞ்சா போயிடுவ. என்னங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? கொஞ்சம் கூட இதுவே இல்லாம. என்ன இது இல்லாம? ஆட்டோல வரும்போது மட்டும் நீ சும்மா இருங்க. விருந்துன்னா அப்படி இப்படிதான் சத்யா. என்னங்க நீங்க? எதுக்கு தள்ளி போற? இத போய் கழுவிட்டு வந்துடலாம். சும்மா இருக்க மாட்டீங்க. நம்ம வீட்ல நீ ஒண்ணுமே சொல்லலையே. சம்பூர்ணம், என்னம்மா? நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். என்னடா இது, பிரச்சனையில முடிஞ்ச கல்யாணம், பொண்ணும் மாப்பிளையும் புரிஞ்சு இருந்துப்பாங்களான்னு நினைச்சேன். இங்க தலைகீழா இருக்கு. மாப்பிள்ளை சத்யாவை ஒரு நொடி சும்மா இருக்க விட மாட்டேங்கிறாரு. மனசு நிறைஞ்சிருக்குங்கம்மா. நான் கூட இதைத்தான் யோசிச்சேன். சத்யா மணவரையில உட்கார்ந்ததுல இருந்து அவ முகத்துல களையே இல்ல. மாப்பிள்ளை வீட்டை விட்டு நான் கிளம்பும் போது சத்யாவுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொன்னேன். என் பொண்ணு புரிஞ்சுக்கிட்டான்னு இப்பதான் தெரியுது. மாப்பிள்ளை அவ மேல உசிரியல வச்சிருக்காரு. என் மனசுல சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்குங்க. சரி சம்பூர்ணம், நான் அப்புறமா வரேன். சரி வாங்கம்மா. சத்யா, அம்மா இந்த என்ன அஞ்சலி, என்னையும் சத்யாவையும் தனியா விட்டுட்டு போயிட்ட? மாப்பிள்ளை சாப்பிடலாம். நான் ரெடி அத்தை. இந்தாங்க மாப்பிள்ளை. ஐயோ சத்யா, இங்க பாத்தியா? என்ன மாப்பிள்ளை? அத்தை, எனக்கு இந்த ஐட்டம் பிடிக்குன்னு சத்யா உங்ககிட்ட எப்ப சொன்னா? இவன் என் பக்கத்துலயே தானே இருந்தா. இந்தாங்க. இந்தாங்க சிக்கன். சத்யா பாரு, உனக்கு பிடிச்ச ஐட்டம். சாப்பிடுமா? போதுமா?
சூப்பர். என்ன சத்யா இந்த டீடைல் எப்ப சொன்ன? அத்தை எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிருக்காங்க. அத்தை நீங்க குடுக்கறதுக்கு பேரு தான் அத்தை விருந்து. பாருங்க என்ன கட்டு கட்டுறேன்னு. என்ன மாமா பண்றீங்க? பெல்ட் லூஸ் பண்ணாதான் ஒரு கட்டு கட்ட முடியும். இந்தாங்க மாமா. சும்மா சொல்லக்கூடாது. என் வாழ்க்கையில இப்படி ஒரு விருந்தை என்னைக்குமே சாப்பிட்டதில்ல. மாமா பொய் சொல்லாதீங்க மாமா. இதுல என்ன போய்? அம்மா குழம்புல உப்பு கொஞ்சம் அதிகமா போட்டிருந்தாங்கல்ல. நீ வேற உப்பிட்ட வரை உள்ளளவும் நினைன்னு சொல்லுவாங்க. நீ படிச்சது இல்லையா? எனக்கு எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. மாப்பிள அத்த இந்தாங்க மாப்பிள. என்னது இதெல்லாம்? இதெல்லாம் செய்ய வேண்டிய முறைதான் மாப்பிள. என்னத்த நீங்க முறைகிறேன்னு நமக்குள்ள என்ன முறை? இப்போ இது தேவையா? இல்ல மாப்பிள, நான் ஒத்தாளா இருக்க போய் தான் இவ்வளவு குறைவா செய்ய முடிஞ்சது. இதுவே உங்க அப்பா இருந்திருந்தா. என்னத்த நீங்க இந்த சம்பிரதாயம் நமக்கு எதுக்கு? இல்ல மாப்பிள, பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொண்ணை வச்சிருக்கேன், வாங்கிக்கங்க. இல்லத்த உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள, வாங்கிக்கங்க. அத்த இத வாங்கினா உங்களுக்கு சந்தோஷம்னா நான் வாங்கிக்கிறேன். அத்த சும்மா சொல்லக்கூடாது. செய்யறது முக்கியம் இல்ல, செய்யற மனசுதான் முக்கியம் நிரூபிச்சிட்டீங்க. சத்யா மோதிரத்தை பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு. இந்தா போட்டு விடு. உன்கிட்ட கேக்குறது வேஸ்ட். அத்த உங்க மருமகனுக்கு நீங்களே போட்டு விடுங்க. மாப்பிள அன்னைக்கே சொன்ன நீங்க எனக்கு அம்மா மாதிரின்னு. உங்க மகனுக்கு நீங்க போட்டு விட மாட்டீங்களா? அஞ்சலி எப்படி இருக்குன்னு பாரு. சூப்பர் மாமா. ஆ, அப்புறம் மாமா நம்ம வீடு பக்கத்துல ஒரு கொரிய கூட இருக்கு, பார்க்கலாமா? அப்படியா? வா. வாங்க. அம்மா பயந்துட்டு இருந்த சத்யா, ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அம்மா உன்னை நெருக்கடியில தள்ளிட்டேனோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ என் பொண்ணுங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாது சத்யா, இருக்கிற இடம் தெரிஞ்சு உன்னை நீ மாத்திக்கிட்ட. ஒரு ஆம்பளை சந்தோஷமா நிம்மதியா இருக்கான்னா அவனுக்கு பின்னாடி இத்தனைக்கும் காரணமா அவன் பொண்டாட்டி இருக்கிறதா அர்த்தம். மாப்பிள்ளைக்கு பின்னாடி நீ இருக்கன்னு எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த நல்லது நடக்கதா அந்த சனிய விலகி ஓடிச்சோ என்னமோ. சரி விடு, நல்ல நேரத்துல அவளை பத்தி எதுக்கு பேசணும்? உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு சத்யா. மாப்பிள்ளை இவ்வளவு தூரத்துக்கு அன்பா அந்யோன்யமா என்ன வேணும்? எதுக்கு இப்ப அங்கேயும் இங்கேயும் அலையற? அக்கா நீ சொன்னது நடக்குமா? எது? அதான் சொன்னியே வரும்போது அவங்கள யாராவது ஒருத்தர் தான் வருவாங்கன்னு. சத்யாவை பிரகாஷ் அங்கேயே விட்டுட்டு வந்துருவானா? பின்ன கூட்டிட்டா வருவான். அவன் போறன்னு சட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பும் போதே நான் நினைச்சேன்.
எந்த ஒண்ணுக்கும் 10 கேள்வி கேக்குறவன் இதுக்கு மட்டும் வேகமா கிளம்புறானா என்ன அர்த்தம்? நிச்சயம் அங்க ஏதோ வெடிக்கணும் தானே அர்த்தம். உண்மைதான்க்கா. பெரிய மனுஷன் கூட பார்க்காம சத்யாவோட மாமாவை அந்த பேச்சு பேசினவன் சத்யாவோட அம்மாவை மட்டும் விட்டு வைப்பானா என்ன? போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரல. இதுல இருந்தே உனக்கு புரியல? என்னாச்சு? இன்னும் வரலையே. போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஒரு ஃபோன் கூட பண்ணல. பிரகாஷ் ஏதாவது கோவப்பட்டு அங்க பிரச்சனை ஏதாவது பண்ணிட்டானா? ஒண்ணுமே புரியலையே. அக்கா, என்னடி? என்ன நேரு முகம் கருக்குது? ஒண்ணுல ஒரு விருந்துக்கு போனோம், அப்படியே ஒரு சின்ன ஷாப்பிங் போயிட்டு வந்தோம். வா பிரகாஷ். அப்பா சும்மா சொல்லக்கூடாது, விருந்துன்னா அப்படி ஒரு விருந்து. இப்பதான் தெரியுது மாப்பிள்ளைகள்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் 2-3 நாள்ல எப்படி ஊனு ஊத்துறாங்கன்னு. அத்தை அசத்திட்டாங்கப்பா. என்னப்பா நம்பலையா? பாருங்க மோதிரம் எப்படி மென்னதுல சீரு. அப்புறம் எதை சாப்பிடுறது எதை விடுறதுன்னு தெரியல. அத்தை எல்லாத்தையும் சாப்பிடணும்னு பிடிவாதமா சொல்லிட்டாங்க. பாருங்களேன். மாமா அத்தை எங்க போயிருக்காங்க? கோயிலுக்கு போயிருக்காமா? சத்யா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன், காஃபி போட்டு வை. கொடு. சத்யா இப்படி கொஞ்சம் வாமா. பிரகாஷ் அங்க வந்து கோச்சிக்கிட்டு எதுவும் பிரச்சனை பண்ணலையே. அவன் எதுவும் பிரச்சனை பண்ணிட கூடாதுன்னு நினைச்சு பயந்துதான் ஜானகி கோயிலுக்கு போயிருக்கான். மாமா நீங்களும் அத்தையும் நினைக்கிற மாதிரி அப்படி எதுவுமே இல்ல மாமா. அப்பாடா, இவ்வளவு நேரம் உள்ளுக்குள்ளே பதறி போயிட்டு இருந்தேம்மா. உங்க மாமாவையும் கண்டபடியெல்லாம் பேசியிருக்கான். அதே மாதிரி இவன் உங்க அம்மாவை ஏதாவது தப்பா பேசி. இல்ல மாமா, அவர் ஒரு வார்த்தை கூட தப்பா பேசல. சொல்ல போனா நானே பயந்துதான் மாமா கூடவே போனேன். எங்க எதுவும் பேசிடுவாரோ சண்டை வந்துருமோன்னு பயந்தேன். வழியில வண்டியை நிறுத்தி பொருள் எல்லாம் வாங்கினாரு. நானும் பரவாயில்ல வெறும் கையோட போக கூடாது அப்படின்னு நினைக்கிறாருன்னு நினைச்சேன். ஆனா மாமா அங்க போனதுமே சுத்தமா மாறிட்டாரு. நான் நினைச்சே பார்க்கல குடும்பத்து மேல உறவுங்க மேல இவ்ளோ அன்பா அனுசரணையா இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அம்மா கிட்ட தங்கச்சி கிட்ட அவ்வளவு பிரியமா பேசினாரு. சும்மா சொல்லக்கூடாது மாமா, எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க முகத்துல இன்னைக்குதான் மாமா நான் அவ்வளவு சந்தோஷத்தை பார்த்தேன். சத்யா? ஆமா மாமா, அவங்க முகத்துல இப்படி சந்தோஷத்தை இன்னைக்குதான் நான் பார்த்தேன். பொண்ணுக்கு சரியான இடத்துல தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். மாப்பிள்ளை நல்லவருங்கிற திருப்தி அவங்க முகத்துல தெரிஞ்சுது. சத்யா, நீ சொல்றதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இதுதான் அவனோட உண்மையான குணம். பாசத்துக்கு ஏங்கி ஏங்கி இப்படி ரொம்ப முரட்டுத்தனமா மாறிட்டான். அவனுடைய இந்த குணம் எனக்கும் ஜானகிக்கு மட்டும்தான்மா தெரியும். இப்ப மட்டும் நீ சொல்றதெல்லாம் அவ கேட்டிருந்தா ஜானகி ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாமா. மாமா நான் விரும்பாத சூழ்நிலையில தான் எங்க கல்யாணம் நடந்தது. ஆனா பிரகாஷ் இன்னைக்கு எங்க அம்மா முகத்துல நான் எதிர்பார்க்காத சந்தோஷத்தை வர வச்சிருக்காரு மாமா. அவருக்கு நான் ஜென்மத்துக்கும் கடன் பட்டிருக்கேன். அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சத்யா ஆ? என்ன இங்கே நின்னுட்டு இருக்க? காஃபி போடலையா? பிரகாஷ், சத்யா இப்பதானே நடந்ததெல்லாம் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. சம்பந்தியம்மா கிட்ட ரொம்ப சகஜமா மரியாதையா பேசிக்கிட்டு இருந்தியாமே. அதுக்காக காலம் முழுக்க நடிக்க சொல்றீங்களா? நடிப்பா? என்ன சொல்ற பிரகாஷ்? பின்ன இவளுக்கு தான் என் குணம் தெரியாது, உங்களுக்குமா? என்னோட அலைவரிசைக்கு யார் வந்தாலும் எனக்கு அவங்கள பிடிக்கும். அவங்களுக்காக எதையும் விட்டு கொடுப்பேன், எதை வேணாலும் செய்வேன். அதே மாதிரி ஒத்து வராதவங்களுக்கு நான் எப்பவுமே ஆகாதவன் தான்.
சத்யாவோட அம்மா கிட்ட நான் மரியாதையோட நடந்துகிட்டது காரணமே அவங்க சத்யாவோட மாமாவையும் அவங்க குடும்பத்தையும் தள்ளி வச்சதுனால தான். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நானும் சத்யா அம்மாவும் ஒரே கோட்ல இருக்கோம். அதான் என்ன போலவே அவங்களும் எனக்கு துரோகம் பண்ணவங்கள வெறுக்கிறாங்கன்னு தான் மரியாதை கொடுத்தனே தவிர மத்தபடி அத்தனை ஸ்பெஷலா நான் எந்த பாசத்தையும் காட்டல. ஓகே? சுஜாதா ரூம்ல தான் இருக்கணும். பணம் கிச்சன்ல இருக்குமோ? என்ன சத்தம்? ஏய் நில்றே. என்னடி இந்த நேரத்துல பேய் மாதிரி உலாத்திட்டு இருக்க? இல்ல தண்ணி குடிக்க வந்தேன். என்னது? உன் வயிறு என்ன பானையா? தூங்கும் போது தானே தண்ணி குடிச்சிட்டு போன. அப்ப என் பையன் சம்பாதிக்கிறதுலாம் தண்ணி கேன் வாங்கி தீத்துருவ போல இருக்கே.
அத்தை, அப்ப செலவு குறைக்க நாளையில இருந்து நம்ம 2 பேரும் தண்ணி குடிக்கிறத குறைச்சிக்கலாமா? ஆமாண்டி, உன்னை வீட்டுக்குள்ள விட்ட பாவத்துக்கு நான் தண்ணிக்கு தவிக்க தாண்டி வேணும். ஓ வேண்டாமா? அப்ப சரி. ஏத்த எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, உங்களுக்கு மட்டும் நிம்மதியா தூக்கம் வருதா? ஏண்டி, அதுவும் உனக்கு பொறுக்கலையா? எப்படி உனக்கு தூக்கம் வரும்? வயிறு முட்டை தின்னா தூக்கம் வரும், கழுத்து முட்டை தின்னா வாந்தி தான் வரும். போங்கத்த, நல்லா காமெடி பண்றீங்க. நீ காமெடி படம் எடு, அப்புறம் நம்மள பார்த்து இந்த ஊரே சிரிக்கட்டும். பா, போய் பாடு. பேசியே என் உயிரை வாங்காத. என்னை எப்படிலாம் பேசுச்சு. அதுவே அந்த பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன மாமா முன்னாடி உனக்கு உதவாதவன்னு சொல்லுச்சு இல்ல. அத்தையை நம்ம சும்மா விடக்கூடாது. இந்த மரம் என்ன பணம் காய்க்கிற மரமா? மரத்தெல்லாம் பணம் காய்க்காதே. வீட்டுக்குள்ள வச்சா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு மரத்து மேல வச்சிருக்க பாரு. அத்தை, என்னையா சனியன்னு சொன்னீங்க? நான் சாதாரண சனி இல்ல, உங்களை பிடிச்ச 7 நாட்டு சனியன்னு நான் நிரூபிக்கிறேன் பாருங்க. மோனி வேன் வந்துருச்சு பாரு. பாய். குமார், வினோ பண்ண டிஃபன் எப்படி? அதுக்குன்னு நல்லா தானே இருந்துச்சு. என்ன நல்லா இருந்துச்சு? சட்னில உப்பு, சாம்பார்ல புளி. உனக்கு நாக்கு செத்து போச்சா? நான் அங்க பாக்குற. ஓ, மேடம் இருக்காங்கன்னு தான் போய் சொன்னியா? நான் என்ன போய் சொன்னேன்? அப்புறம் டிஃபன் அருமையா இருக்குன்னு பச்சை போய் சொன்னியே. நான் எங்கட அருமையா இருக்குன்னு சொன்னேன்? நல்லா நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். என்ன குமார், முதல்ல பரவாயில்லன்னு சொன்ன, இப்ப நல்லா இருக்குன்னு சொல்ற? குமார், முதல்ல அண்ணியாருக்கு பயந்தது போய்
இப்போ அவங்க தங்கச்சிக்கும் பயப்பட ஆரம்பிச்சிட்ட. ஏய் போடா, எனக்கு வேலை இருக்கு, ஆளை விடு. என்ன பெரிய வேலை? டிஃபன் கன்றாவியா இருக்குன்னு உண்மையை சொல்லாத உனக்கு என்ன பெரிய வேலை? வினோதினி, நான் டிஃபன் சாப்பிட்ட உடனே அம்மா காஃபி போட்டு தருவாங்க. இப்ப நீ என்ன பண்ற? எனக்கு ஒரு கடும் டீ போட்டு தர. என்ன வினோதினி, கடும் டீனா என்னன்னு உனக்கு தெரியாதா? அதுக்கே எப்படி முழிக்கிற? அக்கா என்ன அண்ணியாரே, உங்க தங்கச்சி கிட்ட கடும் டீ போட்டு தர சொன்னா முகம் கடுமையா மாறுது. ஐயோ, நீங்களும் முறைக்கிறீங்க. அதாவது வினோதினி, கட்டன் சாயா, புரியுதோ? போங்க. அதான் அண்ணியாரே தலையெழுத்து அப்படித்தானே சொல்லாம சொல்லிட்டாங்களே. போங்க போ. குமார, ராஜ் எங்க? அவன் என்ன கொடியாதவ போயிருப்பான், உள்ளதான் எங்கேயாவது படுத்து தூங்கிட்டு இருப்பான்டா. பாவம் குமார், அவன் ஒருத்தன் தான் வீட்டுல எதை போட்டாலும் சாப்பிடுவான். இப்ப அவனும் இந்த டிஃபனுக்கு பயந்துகிட்டு இருக்கான். நினைக்கவே பாவமா இருக்கு. அட, மின்னல் வேகத்துல வந்துட்டீங்க. தேங்க்யூ. என்ன கட்டன் சாயா இவ்ளோ கடுமையா இருக்கு? ஏன், என்ன அதுக்கு? என்ன அதுக்கா? டீயோட துவர்ப்பு தொண்டையை பிடிக்குது. போங்க, கொஞ்சம் சுகர் கொண்டு வாங்க. கலக்கிறதுக்கு ஸ்பூனு. தேங்க்யூ. என்னது இது? சுகர் அதிகமாயிடுச்சு. வினோதினி, இதுல சுகர் கொஞ்சம் இல்ல, நிறையவே அதிகமாயிடுச்சு. இதுல கொஞ்சம் பாலை மிக்ஸ் பண்ணுங்க. ஏண்டா, டீ வேணும்னா டீ வேணும்னு கேட்க வேண்டியதானே? அதனால முதல்ல கடுஞ்சாய், அப்புறம் பால், அப்புறம் சக்கரைன்னு கேட்டுக்கிட்டு. என்ன குமார், சவுண்ட் அதிகமாயிடுச்சு? இப்பெல்லாம் சரியா இருக்குமா? இருக்கும். குமார், கொஞ்சம் இதை குடிச்சு பாரு. எனக்கு ஆபீஸ்க்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். அண்ணியாரே, இப்ப சுத்தமா சூடல, கொஞ்சம் இது பாருங்க. எங்க எங்க பார்க்கணும்? ஆடு பிரகாஷ், ஆடு. இந்த ஆட்டம் இன்னும் எத்தனை மணி வரைக்கும் நான் பாக்குறேன். அந்நியர் ஏதோ மனக்கணக்கு போடுறீங்க. நீங்க பாருங்க, இது பகல். பகல் கணக்கு பலிக்காது. இந்தாங்க, நீங்க கேட்டது எல்லாமே கரெக்டா இருக்கும். சாரிங்க, எனக்கு இப்ப டீ குடிக்கிற மூடே போயிடுச்சு. நீங்க என்ன பண்றீங்க? இத அப்படியே கொண்டு போய் சிங்க்ல ஊத்துங்க. இத அப்படியே கொண்டு போய் சிங்க்ல ஊத்துங்க. பிரகாஷ், எதுக்கு ஒரு அளவு இருக்கு? கரெக்டா சொன்னீங்க அண்ணியாரே. அளவுக்கு மீறினா கட்டன் சாயாவும் சிங்குக்குள்ள. அக்கா, பாத்தியாக்கா? அழாதீங்க. ஓடி ஆடி வேலை செஞ்சா அலுப்பு தெரியாது, அதோட கொழுப்பும் குறையும்ல. பிரகாஷ், சொல்லுங்க அண்ணியாரே. அக்கா, இப்படிதாங்க என்ன எப்பவும். எல்லாம் இன்னைக்கு மட்டும்தான். ஏன் அண்ணியாரே, என்ன இன்னைக்கு மட்டும்தான்? ஓ, நாளைக்கு வினோதினி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்களா? அப்படின்னா நாளைக்கு நீங்க தானே சமைக்கணும். ஹலோ தம்பி, நான் தான். சொல்லுங்க. என்னத்த சொல்றது, எனக்கு தேதி 1, அதான் ஞாபகப்படுத்தலான்னு தான். அடுத்தவன் நிம்மதியா இருந்தா பொறுக்காத, உடனே கடனை ஞாபகப்படுத்துவீங்களா? என்ன ஆச்சு?
கடன் வாங்கினவனுக்கு வட்டி கட்ட தெரியாதா? வர சரி. என்ன சத்யா, ஆபீஸ்க்கு போறியா? ஆமா. உங்க ஆபீஸ்ல 1ஆம் தேதி தானே சம்பளம்? ஏன் நேரே எது கேக்குறீங்க? எல்லாம் ஜெனரல் நாலேஜ்க்காக தான் கொழுந்தனாரே. நான் வரேன். அக்கா பாத்தியா? எல்லாம் பார்த்துட்டு மட்டும் தானே இருந்தேன், இனியும் பாப்பேன். அக்கா சரி வினோ, நான் கிளம்புறேன். ஆபீஸ்க்கா போறேன்? ஆமா. இவ்ளோ சீக்கிரமாவா? என்னக்கா சொல்ற? எப்பவும் 10:30 மணிக்கு தானே கிளம்புவ, இன்னைக்கு என்ன சீக்கிரமா கிளம்புற? அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. நான் வரேன். என்னது நீ கதவெல்லாம் சாத்துற? தாரணி ஏது இவ்வளவு பணம்? சொல்றேன் எண்ணி பாருங்க. 6 கட்டு இருக்கு. 6 லட்சமா? அப்போ இது அத்தை வச்சிருந்த பணம். கோவிந்தா கோவிந்தா. எப்படி கண்டுபிடிச்ச? அதுதான் தாரணிங்கிறது. இருங்க இருங்க. அக்கா காயத்ரி அக்கா வந்திருக்காங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பணத்தை மறைச்சு வைங்க. நான் அப்புறமா வந்து விஷயத்த சொல்றேன். சரியா? சரி சரி. வாங்க. என்ன வாங்க? வீடு தேடி வந்திருக்காங்க, கொஞ்சம் அமைதியா இரு. போய் காஃபி கொண்டு வா. வாங்க. தலையெழுத்து. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. வாங்கக்கா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு தாரணி. வீட்ல ஐயா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? பிரகாஷ், சத்யா எல்லாரும் நல்லா இருக்காங்க, ஒரு குறையும் இல்ல. ரொம்ப சந்தோஷங்க. தாரணி எப்படி இருக்கா என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். நான் சூப்பரா இருக்கேன். வாங்க உட்காருங்க. ஆ. உட்காருங்க. உங்களுக்கு தான் தெரியுமே, தங்கச்சி இன்னும் ஒத்துக்கல. அதான் மனசு. நீங்க பெரிய மனுஷன், அதான் மனசுல எதுவும் வச்சுக்காம பேசுறீங்க. இதுல என்னங்க பெரிய மனுஷன் சின்ன மனுஷன்னு? அப்படி இல்ல சார். அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, பிரகாஷ் தேவையில்லாம உங்களை கோச்சுக்கிட்டான்னு கேட்டதுமே எனக்கு மனசுக்கு கஷ்டமாயிடுச்சு. அவருக்கு என் மேல கோவம். அவன் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருப்பான், ஆனா இதுல கோச்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. வீட்டுக்கு விருந்துக்காக அழைக்க வந்த உங்களை அவன் அப்படி பேசிருக்க கூடாது. வினோதினி, அதான் என் தங்கச்சி, அவதான் என்கிட்ட சொன்னா. அதான் உடனே சத்யா கிட்ட நான் சொன்னேன், உங்க மாமா வந்திருக்காரு, பிரகாஷ் அவர்கிட்ட முரட்டுத்தனமா நடந்திருக்கான், நீ உடனே உங்க மாமாவை பார்த்து பேசுன்னு சொன்னேன். பேசினாலா? பார்த்து பேசினா, ரொம்ப பதறி போயிட்டா. நீங்க எதுக்காக கேக்குறீங்க? தப்பாலாம் ஒண்ணும் இல்ல, பிரகாஷோட முன்கோவத்தை நினைச்சுதான் சொன்னேன். அவரை சொல்லியும் தப்பு இல்லைங்க, ஆனா அவரு அவமானப்பட்டிருக்காரு. கொஞ்ச நாளானா சரியாயிடும். கரெக்ட் தான், நீங்க சொல்றதும் சரிதான். கொஞ்சம் காத்திருந்தா எல்லாமே சரியாயிடும். ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுப்பா. அக்கா, என்ன பார்க்க வந்தீங்க? ஆமா தரணி, உன்னை பார்க்க வந்துதானே ஆகணும். சத்யாக்கா எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்ன, சந்தோஷமா இருக்கா. சரி தாரணி, நான் அத்தையை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். சரி, போங்க போங்க. ஏய், என்ன என் வீட்டு சமையல் அறைக்குள்ள நீ எதுக்காக வர? உங்களுக்கு நல்லது பண்றதுக்காக. நல்லது பண்ணவா? உன்னால எப்படி நல்லது பண்ண முடியும்? முடிஞ்ச மட்டும் 4 குடும்பத்தை தானே கெடுப்ப, அதானே உன் கொலை தொழிலே. அன்னைக்கு என்னமோ என் கன்னத்துல அடிச்சேன், வயித்துல அடிச்சேன்னு வசனம் பேசுன. என் மகனை ஏமாத்தி ஒரு லூசுக்கு கட்டி வச்சவதானே நீ. உன்னை எப்படி நான் மறப்பேன்? இப்படி பழசியே பேசிட்டு இருந்தா என்ன ஆக போகுது? இன்னும் என்ன ஆகணும்? இங்க பாருங்க, நான் எதுக்கு வந்தேன்றத சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்க. என்ன பீடிகை எல்லாம் போடுற? இப்ப யார் குடும்பத்தை கெடுக்கலான்னு? சத்யா உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை வாங்கிட்டீங்களா?
என்ன முழிக்கிறீங்க? பணம் கொடுத்தீங்கல்ல? ஆமா கொடுத்தேன். அதுல உனக்கு என்ன கவலை? எனக்கு என்ன கவலைனா அந்த பணத்துக்கு நீங்க வட்டி வாங்கலையேன்னு தான். எல்லாத்துக்கும் இப்படி முழிச்சா என்ன அர்த்தம்? இல்ல அந்த காசை 6 மாசம் கழிச்சு கொடுத்தா போதும்னு சத்யா கிட்ட. என்ன சிரிக்கிற? இதுல ஏதாவது ஒரு உள்கொத்து வச்சிருக்கியா? இல்ல எனக்கு நல்லது சொல்றியே அதான் கேட்டேன். இத பாருங்க, நான் சொல்றத கேட்கணும்னா கேளுங்க. இல்ல சரி சரி அழுத்துக்காத. ஏதோ பண விஷயம்னு சொல்றியே சொல்லு. அந்த 6 லட்சத்துக்கு வட்டி காசு என்னாச்சு? அதான் சொன்னேனே, அது கல்யாணத்துக்கு உதவியா இருக்கட்டும், 6 மாசம் கழிச்சு கொடுத்தா போதும்னு சத்யா கிட்ட சொல்லிட்டேனே. அப்போ அந்த கல்யாணம் உங்க விருப்பப்படி நடந்திருக்கணும். அதான் எல்லாம் மாறி போச்சு. ஆமா இல்ல, இன்னைக்கு தேதி 1. சத்யா இன்னைக்கு தான் சம்பளம் வாங்குவா. நீங்க நேரா போய் அவளை ஆபீஸ்ல பிடிச்சீங்கன்னா உங்க வட்டி காசு உங்க கைக்கு வரும். இல்ல அப்புறம் வாங்கிக்கலாம்னு நினைச்சா அந்த காசும் 50 தான். பாத்துக்கங்க, அவ சம்பள காசை பிரகாஷ் கிட்ட கொடுத்துட்டா நீங்க ஒத்த பைசா வாங்க முடியாது. பாத்துக்கங்க, அவ சம்பள காசை பிரகாஷ் கிட்ட கொடுத்துட்டா நீங்க ஒத்த பைசா வாங்க முடியாது. இதை ஞாபகப்படுத்ததான் நான் வந்தேன். அடடே, இங்க இருக்கீங்களா? உங்களை பார்த்த உடனே மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருந்தா இப்ப சிரிச்சிட்டு இருக்கா? அதெல்லாம் இல்ல சார், இவங்க சத்யாவுக்கு பணம் கொடுத்திருக்காங்க, வட்டிக்கு கொடுத்திருப்பாங்க போல, அதான் சொல்ல வந்தேன். பணம் கொடுத்த சாக்குல சத்யா கிட்ட வட்டி காசு வாங்கணும்னு அங்க ஜெய்ஹிந்த் விலாஸ்க்கு வரது, அப்புறம் காசை கேக்குறேன்னு சத்யாவோட ஆபீஸ்க்கு போறது, எல்லார் முன்னாடியும் கடன்காரின்னு சொல்றது, அத்தனை பேரையும் வச்சுக்கிட்டு காசு கொடுன்னு அவளை அவமானப்படுத்துறது, 4 பேருக்கு முன்னாடி சத்யாவை அசிங்கப்படுத்த நினைக்கிறது. இதெல்லாம் மனசால நினைச்சா கூட தப்புன்னு தான் சொல்ல வந்தேன். எனக்கும் சத்யாவுக்கும் நடுவுல 1000 இருக்கலாம். ஆனா சத்யா இப்போ ஜெய்ஹிந்த் விலாஸோட மருமக, எனக்கு ஓரகத்தி. அதுக்காக தான் சொல்ல வந்தேன். அப்படிலாம் எதுவும் நடக்காதுங்க. அது போதும். தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கும் சத்யாவுக்கும் நடுவுல இருந்த பழைய பகையை நினைச்சு சத்யாவுக்கு அந்த வீட்டுல நீங்க தான் கொஞ்சம். சத்யாவுக்கு இடைஞ்சலா இருப்பேன், தொந்தரவா இருப்பேன்னு நினைச்சீங்களா? என்ன சார் நீங்க? நான் கொஞ்சம் கராரா பேசுவேன், அவ்வளவுதான். தப்புன்னு மனசுக்கு பட்டுச்சுன்னா யார் என்னன்னு பார்க்க மாட்டேன், முகத்துக்கு நேரா பேசிடுவேன். அதனாலதான் எனக்கு அந்த மாதிரி ஒரு பேரு. நீங்க எதையும் நினைச்சு கவலைப்பட வேண்டாம். சரிங்க தாரணி, மாமா அத்தை பேச்சு கேட்டு நடக்கணும், அவங்க பேச்சுதான் நீ மதிக்கணும். சரிக்கா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். அக்கா அடிக்கடி வீட்டுக்கு வரணும். கட்டாயம் வரேன். வர சார். வாங்க. என்ன தாரணி, இவ்ளோ பணத்தையும் எங்கேயும் விட்டுட்டு போயிட்ட? அதனால என்ன? சரி, இந்த பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருந்தாங்க உங்க அத்தை? அக்கா சும்மா சொல்லக்கூடாது, எங்க அத்தை கில்லாடிக்கு கில்லாடி. இவ்வளவு பணத்தையும் மரத்து மேல இந்த பையில சுத்தி வச்சிருக்காங்க. என்ன சொல்ற? நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்குது அந்த மரத்துலயா? அதே மரம்தான். எத்தனை தடவை நான் பின்னாடி போயிருப்பேன், இழவு என் கண்ணுல சிக்கலையே. சரி, இந்த பணத்தை என்ன பண்ண போற? நான் சொல்றது கேளு தாரணி, மொத்த பணத்துக்கும் நகையா வாங்கி மாட்டிக்கோ. இல்லக்கா, இத நானும் செலவழிக்க மாட்டேன், மத்தவங்ககிட்டே கொடுக்க மாட்டேன். என்ன சொல்ற? அப்போ இவ்வளவு பணத்தை இது சேர வேண்டிய இடத்துல சேரும். கார்த்திக் சார் இருப்பாரோ என்னவோ. அவர் அம்மா இருப்பாங்கல்ல,
அவங்க கிட்டே கொடுத்துருவோம். அம்மா என்ன கார்த்திக், ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேம்மா. நீங்க டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கிட்டேன்ப்பா. சார், தாரணி டேய், இந்த பொண்ணு எதுக்கு இங்க வந்தா? இருங்கம்மா, வாங்க. என்ன விஷயம் தாரணி, சொல்லுங்க. சார், எங்க அக்காவை தப்பா நினைக்காதீங்க. ஆன்ட்டி, நீங்களும் எங்க அக்காவை கோச்சிக்காதீங்க. என் அக்காவுக்கும் என் அம்மாவுக்கும் நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது. சரி, அதுக்கு என்ன இப்போ? ஆன்ட்டி, இந்தாங்க. என்ன அது? எங்க அத்தை உங்களை ஏமாத்தி வாங்கின பணம். சார், எங்க அம்மா பாவம் சார். எங்க அத்தை சுத்த மோசம் சார். பாத்தீங்களா, பணத்தையும் வாங்கிக்கிட்டு அன்னைக்கு இவங்களை என்னென்ன பேச்சு பேசினாங்க. அதுவும் அப்ப இவங்க உடம்புக்கு முடியாம வேற இருந்தாங்க. எங்க அத்தைக்கு மூளையே இல்ல, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பேசினாங்க. ஆன்ட்டி, நீங்க எங்க அக்காவை தப்பா நினைச்சுக்காதீங்க. அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. அம்மா பணத்துக்காக இப்படி எந்த காரியத்தையும் செய்யவே மாட்டாங்க. அவங்க ரொம்ப கண்டிப்பானவங்க. அத்தைதான் தேவையில்லாம அக்காவை சாருக்கு கட்டி தரேன்னு சொல்லி பேரும் பேசுற மாதிரி பேசிருக்காங்க. அக்காவும் கோவத்துல அம்மாவை திட்டி இருக்காங்க. அதுக்கு விளக்க சொல்லதான் அவங்க அன்னைக்கு அத்தை வீட்டுக்கு வந்தாங்க. எனக்கும் அத்தை இப்படி உங்களை ஏமாத்தி பணம் வாங்கியிருக்காங்கன்னு தெரியவே தெரியாது. விஜய் அக்கா சொல்லிதான் எல்லா விவரமும் எனக்கு தெரியும். மன்னிச்சுக்கோங்க ஆன்ட்டி. எங்க அத்தை கொஞ்சம் கூட யோசிக்காம உங்களை பேசி காயப்படுத்திட்டாங்க. எங்க அத்தை உங்களை திட்டும்போது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதுவும் சார் இருக்கும்போது அத்தை உங்களை அப்படி பேசினாங்க. என் முன்னாடி என் அம்மாவை பேசினா எனக்கு கோவம் தானே வரும். ஆனா சார் எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா இருந்தாரு. எனக்கு சங்கடமா போயிடுச்சு. எல்லாரும் முன்னாடியே வச்சு அத்தை உங்களை அந்த மாதிரி பேசிருக்கவே கூடாது. நீங்க அழுதுகிட்டே போனீங்களா, எனக்கு அழுக வந்துடுச்சு. இந்தாங்க ஆன்ட்டி உங்க பணம். சார், இந்தாங்க சார். அத்தை உங்களை ஏமாத்தி வாங்கினது 10 லட்சம் தானே? அதுல 4 லட்சத்தை செலவழிச்சிட்டாங்க போல இருக்கு. எனக்கு இன்னைக்குதான் பணம் இருந்த இடமே தெரிஞ்சிச்சு. உடனே எடுத்துட்டு இங்க வந்துட்டேன். இந்தாங்க உங்க பணம். என்ன சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அந்த பிரகாஷ் சொன்னானாமே, இப்ப நான் சொல்றேன், நீங்க யாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணவே கூடாது. கிளிக் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்ல, பண்ணாதீங்க.